ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு 1 ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போது கடலைப்பருப்பு நான் அரைச்சிட்டேன், லைட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பீட்ரூட் இதில் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சிட்டேன். இதில் வந்து 1.5 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு பீட்ரூட்டை கிரேட் பண்ணி போட்டிருக்கேன், அரைச்சிட்டேன். இன்னொரு பீட்ரூட் வந்து இப்போ போட்டுக்கிறேன். இன்னொரு பீட்ரூட்டையும் கிரேட் பண்ணி தான் போடுறேன். அப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ கடாயில் ஆயில் கொத்திட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கையில் நம்ம தட்டிட்டா போதும். ஜஸ்ட் நார்மலாக ஒரு ரவுண்ட் பண்ணால் போதும், அது அழகாக வந்துடும். இப்போ நான் போட்டேன். ஃபஸ்ட் ஒரு செட் ஃப்ரை ஆகட்டும். ஒரு செட் போட்டு எடுத்துட்டேன். செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு. இன்னொரு செட் போட்டிருக்கேன். ஸோ பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் முடிச்சுட்டு. ஒரு யம்மியான பீட்ரூட் வடை ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்லேயும் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.